நாம ரவா பொங்கல் செய்ய போறோமுங்க. ரவா பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரவா பொங்கல் செய்யறதுக்குங்க வெள்ளை ரவை வந்து 250 கிராம் எடுத்துருக்கணுங்க. பாசிப்பருப்பு வந்து 75 கிராம் எடுத்துருக்கணுங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு பாசிப்பருப்பு வறுத்துக்கலாமுங்க. பாசிப்பருப்பு கொஞ்சம் மணம் வரந்தினி வறுத்துக்கலாமுங்க லேசாக. பாசிப்பருப்பு நல்லா மணம் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து இது எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி கழுவிங்க இதில் குக்கரில் போட்டுக்கலாமுங்க. போட்டுட்டு 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. போட்டு குக்கரில் வச்சுக்கலாமுங்க. 4 விசில் வரட்டுமுங்க. 4 விசில் வரணும்னா ஆஃப் பண்ணிக்கலாமுங்க. 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டோமுங்க. இப்போ வந்து நம்ம விசில் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அப்படியே கரண்டிலேயே மசிச்சுக்கலாமுங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சிருச்சு. பாசிப்பருப்பு நல்லா குழச்சி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து 250 கிராம் ரவை எடுத்துருக்குறோம். 500 மில்லி தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. நம்ம பொங்கலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாமுங்க. இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சு இது கொதிக்கட்டுமுங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ரவையை வறுத்துக்கலாமுங்க. ரவை வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கலாமுங்க. ரவை கொட்டி வறுத்துக்கலாமுங்க. ரவை வறுபட்டுருச்சுங்க. நம்ம ஒரு தட்டத்தில் எடுத்து கொட்டிக்கலாமுங்க. இப்போ ரவை வறுத்துட்டோமுங்க. தண்ணி கொதிக்குது. இதுக்கு உப்பெல்லாம் போட்டாச்சுங்க அளவா. அதனால் வந்து ரவை கொட்டி கிளறிக்கலாமுங்க. ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாமுங்க. பாருங்கள், கிளறியாச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாமுங்க. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாமுங்க. பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாமுங்க. 1 ஸ்பூன் மிளகுங்க. 1 பச்சை மிளகாய்ங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க. 10 முந்திரி பருப்பு உடச்சி போட்டுக்கலாமுங்க. நீ வேணுங்கிற அளவு போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுங்க. இப்போ பொங்கல் எடுத்து கொட்டிக்கலாமுங்க. கிளறும் போது 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமுங்க. எல்லாம் நல்லா கிளறிக்கலாமுங்க. நெய் போட்டால் தான் நல்லா மணமாக இருக்குங்க. பொங்கல் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள், குக்கரில் ஒட்டாமல் வருதுங்க பொங்கல். அவ்வளோதாங்க, ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. லேடிஸ் எல்லாம் காலையில் நேரம் வேலைக்கு போகிறப்பங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க.
குழந்தைகளுக்கு காலையில் டிஃபன் கொடுத்துக்கலாமுங்க, நம்மளும் சாப்பிட்டுக்கலாமுங்க. ஈஸியாக செஞ்சுக்கலாமுங்க. பாருங்க, ரவா பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.